வடக்கன்குளத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்று விழா மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ராஜகோபால் கொடியை ஏற்றி வைத்தார். விஜயாபதி ஊராட்சி மன்ற தலைவர் சகாயராஜ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர். வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் நாகராஜன் மற்றும் பொருளாளர் பொன்சுந்தரி சார்பில் இரவு உணவு விருந்தும் வழங்கப்பட்டது. வடக்கன்குளத்தில் வடக்கு வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் திரு நாகராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் வடக்கு ஒன்றிய பொருளாளர் சுந்தரிய அவர்களின் வளாகத்தில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியேற்றம் நிகழ்வு மற்றும் கழகத்தில் புதிய நிர்வாகிகள் இணையும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் குறிப்பாக இன்று விஜயாபதி பஞ்சாயத்து தலைவர் திரு சகாயராஜ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்துள்ளார். மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்கிறேன். மற்றும் அவரது புதல்வன் வழக்கறிஞர் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் வடக்கன்குளத்துக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் 25க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். நிச்சயமாக 2026 தளபதிக்கான ஆண்டு. தளபதி தான் முதல்வராக பதவியேற்பார். அதற்காக நாங்கள் அத்துணை பேரும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். விசில் சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நன்றி. வடக்கன்குளத்தில் தமிழக வெற்றி கழக கொடியேற்று விழாவில் விஜயாபதி ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்தனர். தமிழக வெற்றி கழக வள்ளியூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக வடக்கன்குளத்தில் கொடி ஏற்றுதல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ராஜகோபால் தலைமை தாங்கி கொடி ஏற்றி வைத்தார். விஜயாபதி ஊராட்சி மன்ற தலைவர் சகாயராஜ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்டோர் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டனர். இதில் மருத்துவ அணி அமைப்பாளர் கிறிஸ்டோபர், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மீனவர்கள் அணி, மகளிர் அணி, பேரூர் செயலாளர்கள், கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த விழா வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் நாகராஜன், ஒன்றிய பொருளாளர் பொன்சுந்தரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருந்த அனைவருக்கும் இரவு உணவு விருந்து வழங்கப்பட்டது.